ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஈஸி அண்ட் டேஸ்டான சப்பாத்திக்கு வெஜிடபிள் குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க, ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, சின்னதாக பட்டை சேர்த்துக்கலாங்க, ஒரு ஏலக்காய், சின்னதாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் குருமாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துடலாங்க. இதையும் நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வதங்கினதும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு வதக்கிக்கோங்க, நல்லா பச்சை வாசனை போயிடும். இப்போ நான் இதுக்கு தண்ணி எதுவும் தெளிக்கலைங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தெளிச்சுட்டு கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினது, இது கூட நம்ம தேவையான காய்கறிகள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு கேரட், 5லேருந்து 7 பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் காலிஃப்ளவர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறமா 3லேருந்து 4 நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃப்ளேவர் கிடைக்கும். அங்கே ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவாங்க, நம்ம அதுக்கு பதிலாக நம்ம தயிர் ஆட் பண்ணுறோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நம்ம காய்கறிகள் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நம்மளுக்கு காய்கறிகள் 3/4 பாகம் அளவுக்கு வெந்து வந்துடணும். இடையில எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துடலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 3/4 பாகம் அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் வேகலைன்னா நீங்கள் இன்னொரு 5 நிமிஷம் கூட நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கரண்டியால் நல்லா மசித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வெந்த அளவு. இப்போ இது நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதையும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கமகமன் வாசனையோடு நம்ம வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் ஆறும்போது நம்மளுக்கு இன்னும் கெட்டியாக வருங்க. இப்போ இதுக்கு மேலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் எல்லாம் இல்லாமல் ஈஸியான ஒரு குருமா ரெசிபி இது கண்டினியூஸாக போட்டிருக்குறேங்க. வேணுங்கிறவங்க அப்படியே கண்டினியூ பண்ணி வீடியோ பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க நம்ம இந்த குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 8 பூண்டு சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்ததுன்னா 4 சேர்த்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
2 டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட புதினா இலை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்டில் வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும், நம்ம குருமா தாளித்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கும்போது குருமாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாமல் கலந்துக்கோங்க, இல்லைன்னா அடியில் அடிப்பிடிச்சிரும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாங்க. இதையும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ இதை வந்து நான் ஒரு 8 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் பச்சை வாசனை வர மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு 5 நிமிஷம் கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம பரிமாறிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.